உங்க விரல்களை இப்படி வச்சு உங்களை சுத்தி ஒரு வட்டம் வரைஞ்சுக்குங்க. அந்த முதல் சர்க்கிள் வந்து அந்த முதல் வட்டம் வந்து டச்சிங் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். டச்சிங் சர்க்கிள்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடம் பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஸ்பேஸ். அது எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் வந்து கணவர் இருந்தாங்க அப்படின்னா கூட நான் அவங்களோட அதை ஷேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த பர்சனல் ஸ்பேஸ் தேவை. இட்ஸ் அ மென்டல் அண்ட் பிசிக்கல் ஸ்பேஸ். ஏன்னா இதுக்கு உதாரணம் எப்படின்னா, ஒரு கிரௌடட் பஸ்ல நீங்க இந்தியால ஏறினீங்கன்னா யாரா பிடிக்காதவங்க பக்கத்துல நின்னா நம்மளே ஒதுங்குறோம் இல்லையா? அந்த பர்சனல் ஸ்பேஸ் வந்து இட்ஸ் ரியல் ஸ்பேஸ். அது வந்து இமேஜினரி ஸ்பேஸ் கிடையாது. இட் இஸ் தேர். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பர்சன் பிடிக்கல, அவங்கள பார்த்தோன்னே அந்த அங்கிள் ஒரு மாதிரி கிரீப்பி அங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்குறோம் இல்லையா? பிகாஸ் வி ஹேவ் தட் சென்ஸ். அந்த டச்சிங் சர்க்கிள்ல யார் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னா, பீப்புள் ஐ வுட் அலோவ் டு டச் அண்ட் பீப்புள் ஐ ட்ரஸ்ட் வெரி மச். டச் அப்படின்ற போது இமோஷனல் அண்ட் பிசிக்கல் டச் நான் ரெண்டுமே யூஸ் பண்றேன். செகண்ட் சர்க்கிள், அதை சுத்தி அடுத்த வட்டம் குட் ஃப்ரெண்ட் சர்க்கிள். அதுல வந்து பீப்புள் ஐ ட்ரஸ்ட் பட் ஐ ஒன்ட் டச். ஸோ என்ன அப்படின்னும் போது நான் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். பட் தே டோன்ட் ஹேவ் த பவர் டு ஹர்ட் மீ. டச் அப்படின்னும் போது நாட் ஓன்லி பிசிக்கல் டச், தே டோன்ட் ஹேவ் த பவர் டு ஹர்ட் மீ. ஐ டோன்ட் கிவ் தெம் சோ மச் இன்ஃபர்மேஷன் தட் தே கேன் ஹர்ட் மீ. மூணாவது வட்டம் ஓகே பீப்புள். நான் பேசுவேன், பழகுவேன், சிரிப்பேன், கொண்டாடுவேன். ஆனா அவங்களுக்கு ட்ரஸ்டும் கிடையாது, டச்சும் கிடையாது. தே ஹேவ் நோ பவர், தே ஆர் ஓகே பீப்புள். நாலாவது வட்டம் தான் இருக்கலையே முக்கியமானது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னும் போது தெரியாதவங்க கிடையாது, ஏற்கனவே என்ன வந்து மனசு நோகடிச்சவங்க, திரும்ப என்ன ஹர்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்கிறவங்க. ஆனா அவங்கள வந்து என்னால கட் ஆஃப் பண்ண முடியாது. ஒரு உதாரணம் வந்து என்னோட மதர்-இன்-லா கூட இருக்கலாம். ரைட்? ஐ கீப் them in my strangers circle. இந்த 4 வட்டம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் நல்லா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நேரா என்ன சொல்லுவோம், வீட்டுக்கு வாங்க, நீ யாருன்னே தெரியாது, நேரா வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து நேரா இங்க ஓகே பீப்புள் வைக்க மாட்டாங்க, டச்சிங் சர்க்கிள் கொண்டாந்து மடிமலி உட்கார வச்சுப்பாங்க. இங்க வச்ச உடனே என்ன ஆகுது, அவங்களுக்கு எல்லா சீக்ரெட், வீட்டுல நடந்தது, ஃபர்ஸ்ட் லவ், இவங்க மேல எனக்கு கிரஷ் இருக்குது எல்லாம் சொல்லிடுவோம். அவங்களுக்கு அப்படியே பொக்கிஷம் கொடுத்த மாதிரி உங்களை எப்பெல்லாம் அட்டாக் பண்ணுமோ அங்கிருந்து ஒரு டாட் அடிச்சாங்கன்னா போதும். நான் வேடிக்கையா சொல்ற மாதிரி இருக்கும், பட் ஐம் ட்ரைங் டு சே தட் as people we don't have we have porous boundaries. நேரா டச்சிங் சர்க்கிள்ல கொண்டாந்துட்டு அப்புறம் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நான் வருத்தப்படுறேன். My only suggestion to the friend who has asked us this question, யார் நீங்க மீட் பண்ணீங்கனாலும் முதல்ல வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சர்க்கிள்ல வைங்க. ஒரு 3 மாசம் பேசுங்க, பழகுங்க, 4-5 ஈவென்ட்ல பாருங்க, உங்களுக்கு வந்து பொருந்துமான்னு பாருங்க. Then if you really can trust them, bring them to okay people. அங்க கூட ஒரு 2-3 மாசம் வைக்கிறது தப்பு இல்லை.